2006 2011 வரைக்கும் கனிம வள அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்த மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் லஞ்ச ஒழிப்பு புகாரில் ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. அதாவது 11க்கு பிறகு அதிமுக ஆட்சி 12ல் வரும்பொழுது அந்த 12ல் அதாவது 2012 அதிமுக சார்பில் அந்த வழக்கை போடுறாங்க. அந்த வழக்கு போடப்பட்ட பிறகு 2017ல் வேலூர் நீதிமன்றம் அவரை விடுவிக்குது. விழுப்புரத்தில் நடந்துக்கிட்டு இருந்த வழக்கை ஐயா என்ன பண்ணுறாங்க, வேலூரில் மாற்றுறாங்க. வேலூரில் மாற்றப்பட்ட அந்த வழக்கை விசாரித்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதை விசாரித்து பொன்முடியும் அவரது மனைவியும் விடுவிக்கிறாங்க. இந்த வழக்குக்கும் அவர்களும் சம்மந்தம் இல்லை, போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடுவிக்கிறாங்க. மீண்டும் தாமாக முன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. 3 அமைச்சர்கள் மேலே பொன்முடி அவர்கள், தங்கம் தென்னரசு, அப்புறம் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள்,